ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பம் ஒரு இடத்துல சந்தோஷமா கூடியிருக்கு. அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட கிடைக்கூடாது சஞ்சய். இந்த பார்ட்டி நல்லபடியா முடியணும், எல்லாரும் நல்லபடியா சாப்பிடணும். அவங்களுக்கே தெரியாம நாம இந்த பிரச்சனையை முடிக்கணும். எப்படி? சொல்றேன். நமக்கு விஷயம் தெரியும்னு அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் அவனுங்க ரிலாக்ஸா தான் இருப்பானுங்க. அத நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். சரி, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அடுத்த செகண்டே ஆடி தீர்த்துவாங்க. பாத்துக்கலாம். ஆனா நாம அவங்க கூட இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்களே. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிக்கலாம். சரி வா. சார், ஆர்டர் ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் பையன் வந்துட்டோம். வந்துட்டாங்கப்பா. சஞ்சய், எங்க போனீங்க? உட்காருங்க, ஆர்டர் பண்ணலாம். அத்த, ஒரு சின்ன வேலை, 10 நிமிஷத்துல வந்துடுறோம். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. என்னம்மா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு தானே வந்தோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எப்படி? நாங்க வெயிட் பண்றோம், நீங்க போயிட்டு வந்துருங்க. இல்லப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். எங்கடா போற? சொல்லிட்டவா? ஆ, அது ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்துல தான் பீச் இருக்கு. நான் முதல்ல அங்கதான் வித்யா கிட்ட லவ் சொன்னேன். சோ ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்றா. ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காளா? டே புரிஞ்சிருச்சா. ஓகே போயிட்டு வாங்க. நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துருங்க. சரிங்கப்பா. வித்யா எதுக்கு வா கூப்பிடுறா? வித்யா, போலாம். இப்ப சாப்பிடுற நேரத்துல எங்க போறாங்க? விஜய், நீ ஆர்டர் கொடுற. யாரோ கொண்டு வந்து ட்ரே மட்டும் இங்க வச்சிருக்காங்க. போடா.
தெரிஞ்சிருச்சா? உன் கதையை இப்பயே இங்கே முடிக்கிறேன்டா. டைட்டா ஒட்டு சஞ்சய். வாய்க்கும் போடு. மேடம், நீங்க கேட்ட சப்பாத்தி. எங்க எவனையுமே காணோம். எங்க போனானுன்னு தெரியலையே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தர் இருக்கான்ல? ஆமா. வா. ஒருத்தனும் போன் எடுக்க மாட்டானுங்களே. இது வேலைக்காவது. டைம் ஆயிட்டே இருக்கு. முடிச்சிட வேண்டியதுதான். யோ, யோ சார், என்னையா? எங்க உன் கூட அந்த பசங்க யாரையுமே காணோம்? சரி, உள்ளதான் வேலையா இருப்பானுங்க. தண்ணி சார். எடுங்கப்பா. கிழிச்சானுங்க. நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். எவனையுமே காணோம். இதான் நீங்க வேலை செய்யற லட்சணமா? ஈவினிங் போகும்போது பேமெண்ட் வேணுமா வேணாமா? வேணும் சார். இப்படி வேலை செஞ்சா எப்படி பேமெண்ட் கொடுப்பாங்க? நீ உள்ள போய் 4 நம்பர் டேபிள் அட்டெண்ட் பண்ணு. நான் இங்க பாத்துக்கிறேன். என்னையா யோசிக்கிற? ஓ, அந்த டேபிள்ல டிஎஸ்பி உட்கார்ந்திருக்காரு. பாத்து கவனி. சஞ்சய், அமைதியார். கை காட்ட. கையை காட்ட.
4 பேர் தானா, வேற யாராவது இருக்காங்களா? இல்ல அவ்வளவுதான். சரி, நம்ம போய் சாப்பிடலாமா? இவனுங்களை என்ன பண்றது? நம்ம ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு நம்ம ஃபேமிலியை சேஃபா இங்கிருந்து அனுப்பி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இவங்களை பாத்துக்கலாம். ம். வா. இங்க எல்லாமே சூப்பரா அதோ இருக்கும். வந்துட்டாங்க. வாங்க 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 உட்காருங்க. உட்கார். உட்காருங்க. எவ்வளவு நேரம்டா? இல்லப்பா, கொஞ்சம் டிராஃபிக். சாப்பிடுறா. ஓகே. சாப்பிடு. சாப்பிடு. அஜய், என்னப்பா? என்னடா யோசனை பண்ணிட்டே நிக்கிறீங்க? இல்லப்பா, அவ ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னா, அதான் போலான்னு. நீங்க போங்கப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஷாப்பிங் போறீங்களா? ஆமாப்பா. சரி, சேஃபா வந்து சேருங்க. ஓகே, பார்த்து பத்திரம். ஏய், மரியாதையா எங்களை விட்டுரு. இல்லைன்னா என்ன ஆவீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அடிபட்டும் திருந்தலல. ஏன்டா உங்க மிரட்டல கேட்கவா நாங்க கட்ட ஒத்து விட்டோம்? நாங்க கேட்கறது பதில் சொல்லு. உங்களை அனுப்பி விட்டு அந்த சகுந்தலா இப்ப எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லு. சொல்ல மாட்டோம். ஓஹோ, அப்படியா? இப்ப மட்டும் வாய் திறந்து சொல்லல, அடி வாங்கி செத்துருவீங்க. சொல்லு. சொல்லுங்கறல. சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. சொல்றோம். சொல்லு. சொல்றோம். சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. சொல்றோம். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சொல்றா. அங்கதான் இருக்காளா இல்ல எங்களை ஏமாத்த போய் சொல்றியா? இல்ல இல்ல, அங்கதான் இருக்காங்க. டேய், சொல்லுங்கடா. ஆமா ஆமா, சகுந்தலா மேடம் அங்கதான் இருக்காங்க. ஆமா, அங்கதான் இருக்காங்க. சரி, இந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்ல. உடனே நம்ம அங்க போவோம். இவனுங்களை என்ன பண்றது? நீங்க கேட்டதை நாங்க சொல்லிட்டோம் சார். இனி உங்க வழிக்கே வரமாட்டோம் சார். எங்களை விட்டுருங்க சார். விட்டாலும் மறுபடியும் இதே மாதிரி வேலை தானே செய்வீங்க. விடலாம் முடியாது.
இன்ஸ்பெக்டர் கிட்ட இவனுங்க இங்க இருக்கிற விஷயத்த சொல்லிடு. ம். அவர் ஆள் அனுப்பி அள்ளி கொண்டு போய் ஜெயில்ல போடட்டும். ஹலோ, சரி, நான் உடனே வர மாட்டேன். யோ சார், வாங்க. ஓகே சார். வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல? போலாமா? சரி வா போலாம். சார் சொல்லுங்க சார். உள்ள 4 ரவுடிங்களை அடைச்சு வச்சிருக்கோம். போலீஸ் வர வரைக்கும் பாத்துக்கங்க சார். ஓகே சார். சார் தப்பிக்க விட்டுறாதீங்க. சரி. பெரிய கிரிமினல்ஸ் அவங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ். லாக்கா இருக்கு. ச்சே. சஞ்சய், இந்த லொகேஷன் தானே அவனுங்க சொன்னானுங்க. இந்த லொகேஷன் தான் சொன்னாங்க. சஞ்சய், சார், அவங்க எங்க இருக்காங்க? வாங்க சார். என்ன சார், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இப்ப வரைக்கும் அந்த சகுந்தலாவை உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. சாரி சார், தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சார் நீங்க தேடிக்கிட்டே இருங்க சார். அவ எங்க குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல சார், அப்படியெல்லாம் நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க குடும்பத்தோட சாப்பிடுறதுக்கு வெளியில போயிருந்தோம். அந்த சகுந்தலா அவ ஆளுங்களை வச்சு எங்களை கொல்ல பிளான் பண்ணிருக்கா. கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா நாங்க இப்போ உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். என்ன சார், மறுபடியும் அந்த சகுந்தலாவோட டீல் பேசிட்டீங்களா? என் பசங்க மேல சத்தியமா இல்ல சார். நானும் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா கம்ப்ளீட்டா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கும். ஆனா புடிச்சிருவோம் சார். எப்போ? என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். உங்களுக்கு இந்த இடத்தை யார் சார் சொன்னது? நீங்களா சொல்லுவீங்க? அந்த சகுந்தலா அனுப்பின ஆளுங்க தான் சொன்னானுங்க. அவங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க சார். நான் ஸ்டேஷன்ல வச்சு அவனுங்களை அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவானுங்க. இல்ல சார், அவனுங்க பொய் சொல்லல. சகுந்தலா இங்க தான் இருந்திருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் இங்க இருந்து கிளம்பிருக்கணும். உங்க டிபார்ட்மெண்ட்டை விட 4 பக்கமும் அவளுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க. எப்படிங்கிறதுக்குள்ள அவளுக்கு தகவல் தெரிஞ்சிருது. எஸ்கேப் ஆயிடுறா. சார் அவ வேகத்துக்கு நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளை உங்களால பிடிக்கவே முடியாது. எத்தனை நாளைக்கு தான் சார் எங்களை நாங்களே காப்பாத்திக்கிறது? நீங்க என்னதான் வேலை செய்றீங்க? இதுக்கு மேல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை பத்தி ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்க வேலையே போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மேடம் ப்ளீஸ், அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. 2 நாளா ராத்திரி பகலா தூங்காம வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதை தவிர என்னால வேற எந்த கேஸையும் பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன நம்புங்க மேடம், நான் உங்க ஃபேமிலிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சார், வித்யாவே என்கவுண்டர்ல போட பார்த்த ஆள் தானே நீங்க? சார், அது நான் பண்ண பெரிய தப்பு தான். அதுக்காக இப்பவும் நான் அப்படியே இருப்பேன்னு நினைக்காதீங்க சார். நான் திருந்திட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க திருந்துட்டீங்களா இல்லையான்னு உங்க செயல்ல காமிங்க. வித்யா வா போலாம். இந்த இடத்தை கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்கய்யா. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க சார். சீக்கிரம்.